துஷ்டிவின் ஸ்ரீரங்க திருவேதியம் வேலமுகம் கொண்ட வடிவானவன் மகா துஷ்டிவின் ஸ்ரீரங்க திருவேதியம் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் நாம் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவன் ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்று வாழ்வில் ஏற்றம் சொன்ன அம்மை பாட்டி போற்றுகின்ற நேயருக்கு வணக்கமே. நேயருக்கு வணக்கமே. தாயிலிருந்து குமிழ் மேலே தொந்தளிக்க வந்தமே தாயிலிருந்து குமிழ் மேலே தொந்தளிக்க வந்தமே வணக்கமே நட்டத்துல வணக்கமே நீங்கள் ராத்தியாச்சு கூற வேண்டும் வணக்கமே நீங்கள் வணக்கமே நீங்கள் வணக்கமே நீங்கள் வணக்கமே. அரபரு இன்பமென்று ஆயகளுக்கு 64 அரபரு இன்பமென்று மாரியகர் 64 அரபரு இன்பமென்று ஆயகளுக்கு 64 பாக்கி வைத்த ஆசைக்கு வணக்கமே நீங்கள் ராத்தியாச்சு கூற வேண்டும் வணக்கமே நீங்கள் வணக்கமே நீங்கள் வணக்கமே நீங்கள் வணக்கமே. பாவமணி பிள்ளை பெண்டாட்டிகள் நான பழனிய படகு வணக்கம் பவன் படைப்பிலே ஆனாகி பெண்ணான பழனியப்பனுக்கு வணக்கம் பவன் படைப்பிலே பெண்ணாட்டியில் நானே பழனியப்பனுக்கு வணக்கம். இங்கு பாவாடு பாவாடு பாவாட இல்ல பாவாட அந்த பாவாட பத்த பாவாட அந்த பாவாட பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடை எனக்கு பாபைக்கு வணக்கம் வணக்கம் பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடை அதுக்கு பாப புடிங்களுக்கு வணக்கம் வணக்கம். மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் கற்றவங்க மற்றவங்க உற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். காதலிலே தோல்வியிட்டு முட்டை பூச்சி வந்து கோயிலா கோயிலா வணக்கம் வணக்கம். காதலில் தோல்வியிட்டு முட்டை பூச்சி மருந்தை குடிச்சு கைலாசம் போவர் இருந்தா வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்ணனுக்கு போட்டேன் கோடி வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாளர்களுக்கு போடுகிறேன் ஒரு வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லாள கண்ணனுக்கு போட்டேன் கோடி வணக்கம். புருஷன அறியாம புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். புருஷன் இல்லாமலேயே புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கு புண்ணியவன்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு பப்புடுக்காரனுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்கு பெட்டிக்காரருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டி சொல்ல வணக்கமே வாழ்க்கைக்கு கூற வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. வணக்கம் பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கு எனதருமை தாய்மார்களே தாய்க்குளங்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு போற்று நல்லவர்களை ஏழு போட்டு மனிதர்களே காலைக்கால் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே நாடகத்திற்கு வந்தவர்களே நாடகத்திற்கு வராதவர்களே பொட்டலா கிடக்கிறதுனால தானே வராதவர்களுக்கு நன்றி சொல்றேன். வராதவர்களுக்கு சொன்னாத்தே வராத கூட்டமும் வரும். அப்படி கிடையாது வாத்தியாரே. வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனினுடைய வேலை. இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக விடாமையும் பாத்துக்கிறது பப்புனினுடைய வேலை தான். ஆமா தொழில் பண்ணணும். அப்படி கிடையாதுங்க. என்ன நீங்க எல்லாம் எனக்கு வாத்தியாரா இருந்து நீங்க என்னத்தை கழிச்சியா நீங்க ஏங்க வராத கூட்டத்தை வர வைக்கணும். எது என்ன சொல்லி கொடுத்தாரா? ஐயப்பா இப்படி பூதிக்காலியா உங்களை பூதியா இன்னைக்கு ஆச்சு முடியும் பாத்துக்கிறீங்க. ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வெளியில வந்தாச்சு கூட்டம் கூடியாச்சு அருமையான கூட்டம். நான் கேட்கிறேன் இந்த நாடகத்துக்கு வாத்தியார் யாரு? இந்த நாடகத்துக்கு வாத்தியார் யாரு? வாத்தியார் பெட்டிக்காரர் தானே. அவரை ஏன் வாத்தியார்னு சொல்றேன்னா நிறைய சிசிய பிள்ளைகளை மிருதங்கத்துக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அப்ப தொழில் சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க வாத்தியார் தானே. நாடகம் அருமையான நாடகம் சிறப்பான நாடகம் சிறந்த நடிகைகளை கொண்டு வந்து வெற்றிவேல் மாமா நாடகத்தை போட்டாச்சு. இந்த நாடகம் நல்லா இருக்கிறது கெட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா? அவங்க கையில தான். ஆமா அருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம்.
அருமையான ஒளிபெருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்தை வந்து கடுப்புல தொழில் பண்ணுவான். நாடகம் வைக்கிறது வேணா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை வச்சு விடுவாங்க. நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டங்கள் தண்ணியை போட்டு வரும். எவ்வளவு ரூபாய்க்கு? ஆமா, ஒரு சில எவ்வளவு ரூபாய்னு எனக்கு தெரியாது. சரக்கை பத்தி என்னன்னு தெரியாது, ரூபாயை பத்தி நம்ம சொல்ல முடியுமா? அதனால ஒரு சில ஊர்கள் இந்த மாதிரி, ஏன்னா வேற ஊர்களில் பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம ஊர்ல வந்து கலெக்டா பண்ணி நாடகத்தை கெடுத்துப்படுற ஊர்கள் இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்குது. ஒரு சில ஊர்களில் அசிங்கம் பேசினா தான் கோமாளின்னு ஒத்துக்குருவாங்க. அவன் அப்பதான் நல்ல கோமாளியும் ஒத்துக்குருவாங்க. ஒரு சில பகுதிகளில் அசிங்கம் பேசினா அந்த கோமாளியை அடுத்த வருஷத்தோட இந்த வருஷத்தோட தலையை முழுகிடணும்டா, இவனை போடவே விடாத, எங்கடா கடந்த இந்த கோமாளியை கூட்டியாந்தாங்க அப்படின்னு கேவல பச்சை பச்சையா பேசுறானே, பொண்ணூரிச்சு உட்காந்துருக்கணும் பார்க்காம அப்படின்னு நம்மளை கேவலமா பேசிவிடுவாங்க. என்னன்னா நம்மளும் எத்தனையோ ஊர்களுக்கு மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகம் போறான். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் பார்க்குறான். ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்களா கூட்டம் கூடுவாங்க, ஒரு சில ஊர்களை பார்த்தீங்கன்னா பெண்களா கூடுவாங்க. என்ன பெத்த ஆத்தாக்களை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. 5000 பேர் உட்காந்து நம்ம ஊர்ல நாடகம் பார்க்கணும், சபை நிறக்கவே நிறக்காது. அதுல 10 பேர் உட்காந்து பெண்கள் நாடகம் பார்த்தா தான் இந்த சபையே நிறக்க. இன்னைக்கு பெண்களை வச்சு தான் இன்னைக்கு நாடகமே. இந்த நாடகமே யாரை வச்சு? தாய்மார்களை வச்சு. ஆமா, அதனால அருமையான கூட்டம், இடத்த மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. 4 கெட்ட வார்த்தை பேசினா ஆம்பளைகளுக்கு எல்லாமே குழு குழுன்னு இருக்கும். ஆனா 4 கெட்ட வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கிறீங்களே, தாய்மார் உரை எந்திரிச்சு பாய் படுதாவை எடுத்துக்கிட்டு என் முகரையிலே முழிக்காம திரும்பி கூட பார்க்காம வீதி வழியே கிளம்பிடுவாங்க. சும்மா போக மாட்டாங்க, என்ன ரொம்ப பெருமையா பேசிட்டு போவாங்க. பப்புன்னு சூப்பர் பப்புன்னு கிழிப்பாங்க. தாய்மாருக்கு அசிங்கம் பேசும்பொழுது பப்புன்னு சூப்பர் பப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. அவங்க ரொம்ப கேவலமா பேசிடுவாங்க. பப்புனுக்காரன் துணியை குடிக்கி நாடாத்தை கெடுத்து விட்டேன் அப்படின்னு கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டு என்னை கெட்ட வார்த்தையில இங்கே மட்டும் திட்டாம வீடு ஊரா திட்டுவாங்க, வருஷமும் சூடும் திட்டுவாங்க. தண்ணி எடுக்க போற இடத்துலையும் திட்டுவாங்க, படுக்கிற இடத்துல, போற இடத்துல, வர்ற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலையும் என்னையவே பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் என்னைய மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நம்ம நாடகத்தை பத்தியே பேசணும். அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம நாடகத்தை நினைச்சிருக்கணும். அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பெருமையா சொல்லி நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். ஆமா, ஏன் அதனால என்ன நீங்க வேற இதை விட நீ ஆளு வேணும். ஆமா, அதனால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மாமா அமைப்புல அருமையான நாடகம் போட்டாச்சு. இந்த நாடகத்தை சிறப்பானவில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு காலையில பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம் போட்டாங்க அருமையான நாடகம்னு நம்ம நாடகத்தை பத்தி பெருமையா பேசணும். நாடாமா போட்டாங்க அப்படின்னு சொல்றது வார்த்தை, அருமையான நாடகம் சொல்றது வார்த்தை. அதனால வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் இருந்திருப்பா, பப்பன் கேரப்பேன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா தொழில். சில பேர் இருந்திருப்பா டான்ஸ் கேரப்பில் நல்லபடியா கூட்டியாந்துருக்காங்களா, இல்லை எதுவும் கிளவிய கூட்டியாந்துருக்காங்களா? அதானே, கிளவிய கூட்டியாந்து யாரு விளக்கமா தடி வாங்குறது? அருமையான பொம்பளை பிள்ளை, இப்பதான் வயசுக்கு வந்து ஒரு 6-7 மாசம் ஆகுது. என்னது எத்தனை வருஷமா? நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுங்க. சில நேரம் பொம்பளை பிள்ளை டான்ஸ் கேர பிள்ளை வயசுக்கு வரலன்னு கூட சொல்லுவேன். அப்படியா? 50 கிளவியா இருந்தாலும் இப்பத்தே வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவேன். சரிங்களா? இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பிள்ளை, கவர்ச்சி கண்ணி, உமா கண்ணி கிண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு அந்த பிள்ளைக்கு. ஐயோ, ஒவ்வொரு நாளைக்கு மண்டையும் இல்லாம குண்டியும் இல்லாம வந்து சேர்ந்துருதுங்க. அதையும் தான் டான்ஸில் போட்டு கட்டி பிடிச்சிட்டு கிடப்பீங்க. என் தலையெழுத்து என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அருமையான பிள்ளை, எதுவும் குறையாதியா? அதெல்லாம் குறையிறதுக்கு வேலை கிடையாது. அருமையான பிள்ளை, அதுலயும் நாடக உலகத்துல நல்ல கலரான பொம்பளை பிள்ளை. ஆமா, சரியான பொம்பளை பிள்ளை. என்ன 2வது கோட்டிங் ஓடுதா? ஊர்ல கேட்டாங்களப்ப. சரி, சில பேர் எதிர்பார்க்க அது வள்ளியை பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாடகத்தை பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படுத்திக்கு இப்படி காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். அப்படி இயக்கத்துடைய நோக்கத்தில் இந்த இடத்துக்கு வந்தன கூட தூக்கத்தரை மட்டும் நாடக மக்கள் யாரும் வரப்படாது. அதனால வந்திருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல வரும் தெரியுமா? கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிಗೆ இருக்கும் இடம் மட தோட்டம். கந்தா இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பழ தோட்டம். அட கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிಗೆ இருக்கும் இடம் மட தோட்டம். சைக்கிளுக்கு போட்டு குதிரை போட்டம், என் சைக்கிள் வந்து கடை வள்ளி போட்டம். எப்பா ஞானி நீ தடமானி அருமுகசாமி அதுரமானி, எப்பா ஞானி நீ தடமானி அருமுகசாமி அதுரமானி. கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம், என் காதலிಗೆ இருக்கும் இடம் மட தோட்டம். கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு. கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு,
பாலை பொண்ணு இல்ல கண்ணு கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு இவரோட பெண்ணுக்கு கையிடமான மனசுனா தன்னொரு பொண்ணுக்கு தங்கமான மனசுனா கடல பொண்ணுக்கு கரும்பு போல உதடுனா நகரில் பொண்ணுக்கு நடுக்கையில கண்ணு சாண்ட புள்ளடா இவை ஆண்ட புள்ளடா சைட்டு கழிக்கத்தான் இவன் முறந்திருக்கானா சில புள்ள தேடி விட்டு மிக போட்ட பேரழகி நைனா என் நைனா கந்தாங்க இருக்கு வீட கண்ட தோட்டம் காதலிக்கு இருக்கும் விடபல தோட்டம் கலைஞரத்த மாட்டாரமா காரக்குடி பொண்ணு மைங்கடத்த மாட்டாரமா மதுரக்கார பொண்ணு கலைஞரத்த மாட்டாரமா காரக்குடி பொண்ணு மைங்கடத்த மாட்டாரமா மதுரக்கார பொண்ணு எப்பா வாய திறந்து பேச மாட்டா மாலப்பாடி பொண்ணு சொன்ன பெத்தை கட்டிடுவா சின்ன பட்டின பொண்ணு ஆண்டு போல பெண்ணுக்கு 2 மடங்கு அறிவிடா திருத்தி பேச பெண்ணுக்கு திருப்பதான் அழகுடா கொஞ்சம் பெண்ணுக்கு கண்ட போல சிறப்புடா கொஞ்சம் போல பெண்மனம் பத்தி கிட்டா நிரப்புடா காதல் என்னடா காதல் சொல்லடா சிக்னல் காட்டினா திருத்தி பேசினா சில போல தேடி விட்டு மிக போட்ட பேரழகி நைனா ஏ நைனா கந்தா எனக்கு மேல கண்ட தோட்டம் என் காதலிக்கு எனக்கு மேல மட தோட்டம் சைக்கிளுக்கு போட்டு குதிரை போட்டம் என் சைட்ட வந்து ஆகினார் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பு சுவாமி திணை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா திருமலைபுரம் கிராமத்தில் அல்பாலுக்கும் இந்து மரபர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பு சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு இவரங்க மேடை இன்னைய தினம் இரவு 10 மணிக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிங்கார கலையரங்கில் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீ 18 டாஸ்மாக் மரியாதைக்குரிய அன்புள்ளம் இருளாயு குடும்பத்தார்கள் சார்பாக இன்று நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கடமை எனது கடமை சண்டை கடமெல்லாம் தனக்குத்தானே வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலரமான ஆரிகுடியை சேர்ந்த அன்பு மாமா எம் கே வல்லரசு அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒரு கற்றுக் கொள்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலின் சுகோகில வாணி உங்கள் நண்பர்கள் காத்திருக்கும் அன்பிற்கும் அத்திரமறியக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி வல்லாள மாநகரை சேர்ந்த MSK சிவர் ரஞ்சனி அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியால் அடிக்க காத்துக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வலிமை திருக்கிடும் பாடல பாடி உங்களை மேலுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அன்பு மாமா கருவனூர் மாநகரை சேர்ந்த SCB கீதப்பிரியன் மாமா அவர்கள் இவரங்க மேடையில் கானப்பிரியர் கலகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமில் மக்காமலை இசைமதை அன்பிற்கு மாத்திரம் அறியக்கூடிய பாசமிகு அன்பு மாமா கூரிராசன மாமா அவர்கள் இவரங்க மேடையில் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்த கோபுரம் ஆகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பாதை பாதை.
அருமையான பாடல். அதற்கு அடுத்தபடியாக கோடியுலுக்குள்ள மிருதங்க சகோதரி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணியை சிசிபலி பசுமுக அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் மாமா அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக். சூப்பர் சூப்பர் அருமையான வாசிப்பு. அப்புறம் உங்களை வாத்தியார்னு சொன்னா என்ன தப்பு இல்லை? என்ன வாத்தியார்னு சொன்னா என்ன தப்பு இல்லை? வாசிப்பு ஏதாவது குறை இருக்கா? சரி, இப்போ உங்களை நான் வாத்தியார்னு சொல்லணும்னா இப்போ உங்கள் வாசிப்பை வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். இருக்காதா? சரி சரி. அதற்கு அடுத்தபடியாக பலபாத்திய புகழ் 6 மாதம் பாசமாக எனது அன்பு மச்சான், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, குலேசேர நல்லூரை சேர்ந்த பி.என். மதன்ராஜ் அவர் இங்கு ஆழ்வனை சமைப்பார். வாசி மச்சான்.
ஒன்று பின்னிட்டாரையா. எல்லா ஊர்லேயும் இப்போ யூடியூப் புகழில் பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து மதன் வந்து ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு, எடுத்துக்கிருக்காருல்ல. இப்போ 4 பேர் எடுக்கிறாங்க இன்னைக்கு. இந்த பல்லாக்கு குதிரையில் ஓப்பனிங் வாசிங்க மச்சான், வாசிங்க. அந்த மாமா அந்த மைக் வைங்கண்ணா, அந்த மைக். முடியல, இதுதான் ஓப்பனிங். ஆமா, அடுத்து பினிஷிங் முடிவு. வாசி மச்சான். குறைக்கலாமா? யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மதன் அதை செய்யலேன்னு சொல்லி போடுவாங்க. என்னங்க மொட்டை ஆடுறானா? சரி. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயின் தள்ளி பாசுகுரி அன்புமா இணைச்சியுனை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் சீன் அண்ட் தாளம். நூல் பிடிச்ச மாதிரி சிறந்த முறையில் அருமையான ஆமா ஒலி ஒளி அமைப்பு அன்புள்ள அருமையான இவ்வளவு அழகு கிருஷ்ணா ரேடியோஸ் கல்குறிச்சியை சேர்ந்த அழகு கிருஷ்ணா அழகு கிருஷ்ணா அழகு கிருஷ்ணா எம் பாலகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வெட்டி பிள்ளையமாகிய ஆரிகுடியை சேர்ந்த ராஜ நடிகர் MK வல்லரசன் மாமா அவர்கள் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளருமான அன்பு மாமா வல்லரசு மாமா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் மறந்துட போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாபடி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். ஏடா பப்பனுக்காரன் வந்ததுலேருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இன்னும் விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறானே. சரி சரி, நீங்க சொல்லலாம் நான் சொல்லி பாத்தியாரே, இதை சொன்னாதான் எனக்கு வேலை. அப்ப இதை சொல்லாம நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளைய பண்ணி சொன்னா நல்லா இருக்குமா? இப்ப சொல்றேன். ஆடர் கலையரசி, அப்படிங்க சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நடன ஒய்யாரி அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராதாச்செல்வி அவர்கள் தான் தன்மைக்கு ராதாச்செல்வி போடுவாங்க. நான் வாரேன் புதுப்பாய் போடு நாள் தோறும் இளநீரோடு, நான் வாரேன் புதுப்பாய் போடு நாள் தோறும் இளநீரோடு, கையோடு சேர்த்தடைக்க கட்டில் வரை கண்ணடிச்சு அத்தோடு போவது போல் ஆசையிலே நீச்சடிச்சு நீ வாடி செல்ல கட்டி நான் தூக்கு வெள்ள கட்டி கைகள் அல்ல கண்கள் உன்னை தேடுது, அதுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது, தோல் துடிக்குது, மனம் துடி துடிக்குது, உன்னை தொட்டா போதும் சொற்கொழகம் முன்னாளாடு, உன்னை தொட்டா போதும் சொற்கொழகம் முன்னாளாடு, அடாலாகி நாளாச்சு வந்தாள் என்ன அடுக்கு மல்லிகை, இது ஆள் பிடிக்குது, தோல் துடிக்குது, மனம் துடி துடிக்குது. எப்படி வாத்தியாரு நான் வாரேன். அருமையான பாடல். என்ன பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு
என்னைக்கு என் மாதிரி பணிவுடன் வேணும் கேட்டுக்கொண்டு எங்க எனக்கு அந்த மாதிரி சீச்சின்னு ஒன்று போடுங்க ஒரு தடவை போடுங்க பாப்பா போட்டுக்கிறால செல்வராஜ் சேர்த்து போட்டேன் பாப்பா அந்த பிள்ளைக்கு மட்டும் சிச்சு பாடுறீங்க பெண்ணுனா இறங்கும்ல நான் வாரே வாய் போடணும் பெண்ணுனா பாடுங்க நல்லா பெண்ணு பாடியெல்லாம் பெட்டியை நொறுக்கவா பெட்டி அவ ஓடுவா நீங்க நான் வாரி வாய் போடணும் ராமதாஸ் பெட்டியை நொறுக்கிட்டேங்க நான் இருக்கேன் எதுக்கு நீங்க போட்டுக்கிட்டு தேவையில்லாம பாடுறீங்களாம் நொறுக்க நம்ம முதலாளி நல்ல முத்துராஜு நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முத்துராஜு நம்ம முத்துராஜு நல்ல முத்துராஜு நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முத்துராஜு எங்களுக்கெல்லாம் நல்ல நல்லவனும் தான் நாடு எங்களா இது ஊரு சொல்லுமே நல்ல முத்துராஜு நல்ல முத்துராஜு நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முத்துராஜு அருமையான பாட்டுல சரி ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் மாமா இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் நாடகத்துக்கு வந்திருக்கோம் ஊர் மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம் ஊரையே சந்தோஷப்படுத்த ஊர் என்னையா 5000 பேர் வந்தாலும் நாளில சந்தோஷப்படுத்துறேன் ஆமா சமாளிக்கிறது நான் தானே சரி ஐயப்பா நீங்க வேற எதையோ சொல்ற மாதிரி தெரியுது நான் ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறேன் நான் சொல்லிக்கிறேன் சேர்த்துக்கிருவானுங்க விடுங்க உங்களை கவனிச்சிட விடுங்க ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம ஒன்று கூடி ஒரு வண்டியில் வந்திருக்கிறான் ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பார்க்கணும் எங்கேயா சந்தோஷமா இருக்கா தினமும் நாடகாடுறேன் தினமும் கை நேரம் சம்பளம் சந்தோஷமா இருக்கமா 5000 ரூபா கொண்டு போய் பொண்டாட்டிகளை கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது 10000 ரூபா கொண்டு போய் பொண்டாட்டிகளை கொடுக்க சந்தோஷம் கிடைக்காது எவ்வளவு கொண்டு போய் காசை பொண்டாட்டிகளை கொடுத்தாலும் சந்தோஷம் எங்கே கிடைக்குது சந்தோஷம் இன்னைக்கு சந்தோஷம் நம்ம மக்களை பார்க்கும்போது இங்கே தான் சந்தோஷம் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா வெறுக பார்த்த மாதிரி இருக்கு ஐயோ தயவு செஞ்சு இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை ஊரை தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க எதுக்கியா கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு நாயா பைய இழுத்துக்கிட்டு தெரிய தேவையா பாத்தியாரே எல்லாரும் கல்யாணம் பண்ண நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சா எத்தனை வருஷம் ஆகுது 20 வருஷமா பொண்டாட்டி ஒண்ணு தானா எப்படி இப்படி 20 வருஷமா அதே பொண்டாட்டி அதே வாய் அதே பல்லு அதே கண்ணு அதே இது எப்படி சமாளிக்கிறீங்க பார்த்ததே எப்படி வாத்தியாரே பாக்குறீங்க கொஞ்சம் கூட போர் அடிக்கல சோ கடவுளே வாத்தியாரே நீங்க கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணி வாத்தியாரே இந்த 5 வருஷத்துல ஐயோ ஏன் கேட்கிறேன் வெறுத்துருச்சு ஒரே பொண்டாட்டி தான் தங்க புண்ணியவதி படிதாண்டா பத்திரனை என் பொண்டாட்டி தான் இல்ல செவரேருக்கு ஓடிடுவா ஏங்க நீங்க வேற படிதாண்டா பத்திரனா அவர் அடக்கமான பொண்ணுன்னு சொல்ல வர்றேன் ஆமா அப்படி ஒரு மரியாதையான பொண்ணு பாசம்னா என் பொண்டாடிக்கிட்டு தான் கத்துக்கிறேன் பழக்க வழக்கம்னா என் பொண்டாடிக்கிட்டு தான் கத்துக்கிறேன் ஆமா நல்ல பொம்பளை தான் திடீர்னு இடையில கோவம் அப்படி கிருத்துக்கால் பண்ணுவாவ திடீர்னு பண்ணோன்னா கோவம் வந்துடும் ஒரு நாள் இப்படித்தான் என்ன செஞ்சுட்டா வாத்தியாரே கெட்ட வார்த்தையில என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டா கெட்ட வார்த்தையில திட்டினவனே ஆம்பளைக்கு ஒரு நேரம் கோவம் வந்துடும்ல பலாறு என் பொண்டாட்டியை கை நீட்டி பலாருன்னு அடிச்சு விட்டேன் அதோட சரி அப்படின்னு அடிச்சவனே என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு என் மயனை வேற தூக்கிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான் போன பொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல வாத்தியாரே சாப்பாட்டுக்கு அப்புறம் சும்மா தான் கிடந்தேன் 10 நாளா சரி விடுங்க அப்புறம் 10 நாளா இருந்து பார்த்தேன் சரி இதுக்கு மேல இருக்க முடியாது பொறுக்க முடியல எப்படியாவது நம்ம பொண்டாட்டியை போய் கூட்டிக்கு வந்துடலாம்னு இங்க இருந்து என் மாமியா வீட்டுக்கு போறேன் எழுத்த மாதிரி நல்ல மாமனாரு உட்காந்துருக்காரு வாசப்படியில என்னை பார்த்தவன இந்த சண்டாளுக்கு கோவம் நம்ம மகளை ஒத்த பிள்ளைய கருகப்பிள்ளை கொத்தாட்ட பெத்து வளர்த்தமே இந்த நார பயில்கிட்ட கட்டி கொடுத்து கை நீட்டி அடிச்சு விட்டானே அப்படின்னு என் மாமனாரு என்னை வானோட கேட்காம என்ன செஞ்சாரு பின்வாசல் வழியா கோவிச்சுக்கிட்டு போன மனுஷன் வீட்டுக்கே வரல எச்சி கச்சி குடிக்க வர்றானே நாரப்பைய அப்படின்னு என் மேல பயங்கரமான மாமனாருக்கும் கோவம் என்னதே இருந்தாலும் மாமனார் கோவப்பட்டாலும் பெண்கள்னால எல்லா பெண்களுக்கும் இறக்க மனசு இருக்கும் என் மாமியா என் மேல ரொம்ப பிரியம் என் மாமியா என்ன செஞ்சிருச்சு ஆத்தாடி நம்ம மககளத்துல தாலி கட்டின மருமையினாச்சே அடிச்சாலும் அணைச்சாலும் அவகதான மருமையா அப்படின்னு என் மாமியா என் மேல என் மாமியா மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை மாமியாலும் மருமைய மேல கொஞ்சம் பிரியமாத்தே இருப்பாங்க ஏன் பிரியம் தெரியுமா மருமகன் இல்லையா அப்ப என் மாமியா என்ன செஞ்சு ஆத்தாடி மருமையா வந்துடு என் மாமியா என்னை பார்த்தவன சேலையெல்லாம் வரைஞ்சு கட்டுறத பார்க்கணும் ரொம்ப முதல்ல வேற மாதிரி தெரியும் என்னை பார்த்தவொடனே சேலையெல்லாம் இழுத்து அங்கங்கே சொருகிறத பார்க்கறேன் அப்படி சொருகி இப்படி என்னை பார்த்தவொடனே என் மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த பொருள் அண்டா குண்டா எதுவாக இருந்தாலும் பெருசா இருக்கும் ஆமாம் அந்த காலத்தில் கொடுத்த நல்ல வெங்கல செம்பு நல்ல முரட்டு செம்பு இந்த செம்புல தண்ணியை கொண்டு வந்து மருமையங்கிட்ட பகுமானமாக கொடுக்குது
கொடுத்தா அந்த செம்புல தூர்ல வேற ஓட்ட விழுந்து போச்சு. யாரு செம்புலையா? செம்பு யாரு செம்புலன்னா மாமியா செம்புலன்னு சொன்னா கதை மாறி போயிடும். மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த செம்புன்னா அதோட கதையை விட்டுறேன். அப்ப அடி வாங்கின செம்புதான் பழைய காலத்து செம்பு. மாமியா செம்புனாலே அடி வாங்கித்தானே இருக்கேன். அப்புறம் என்ன செய்ய தண்ணியை கொண்டு வந்து மருமைகிட்ட கொடுக்குதுன்னா வேணான்னு சொல்றேன். ஏன் வேணான்னு சொல்றேன்? ஒரு மாமனார் பெரிய மனுஷன் என்ன நேக்காம பின்வாசல் வழியா போன மனுஷன் வீட்டுல பச்சை தண்ணி கொடுக்காம வரட்டுக்கு வகுத்து நிற்கிறேன். என் மாமியா என் மேல ரொம்ப பாசக்காரி மாமியா இல்ல. குடிங்கப்பா குடிங்கப்பா குடிங்கப்பானுங்குது. குடிங்க குடிங்கன்னு சொல்லுதுன்னா வேணான்னு சொல்றேன். சரி பச்சை தண்ணியத்தை மருமையை குடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி பசியோட வந்திருப்பா அப்படி சோத்தை போட்டு கொடுக்கலாம்னு பெரிய தட்டு வத்தேன். நல்லா இவ்வளவு தட்டு. இந்த தட்டுல சோத்தை போட்டது மருமையங்கிட்ட கொடுக்குது. பச்சை தண்ணியை குடிக்க சோத்தை தும்பானா? நான் ரோசக்காரன் இல்லையா? வேணான்னு சொன்னா அதையும் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பானுங்க. என் மாமியா தொண்டை பிடித்தா இருக்கேன். ரெண்டையும் வேணான்னு சொன்னா அப்படியே கொண்டே வச்சுவிட்டு இங்கதான் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய கதை. என் மாமியாவுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல மாலை கண்ணு மாமியா. 6 மணிக்கு மேல எங்கிட்டாவது இருட்டுக்குள்ள போச்சு குப்பரை விழுந்துக்கிட்டு கிடக்கும். இப்படியாப்பட்ட மாமியால வச்சு என்ன பண்றது? என்ன செஞ்சு என் மாமியா என்ன செஞ்சிருச்சு, மருமையை போற நேரம் பார்த்து சரி சின்ன திருச்சி அது இடத்துல வீட்டில் இருக்க நம்ம புரிச்ச வர என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. ஆளை காணு சின்ன திருச்சி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம தண்ணிக்கு போகலாம்னு 5:30 மணிக்கு மேலே இது என்ன செஞ்சிருச்சு, அடுத்த ஊருக்கு தண்ணிக்கு போகுது. வாத்தியார இடுப்பில் குடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணிக்கு பண்ணி இதே மாலைக்கண்ணு மாமியாலாச்சே என்ன செஞ்சிருச்சு, தண்ணிக்கு போற நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து நான் வெளியில வந்துட்டு வாத்தியார வெளியில வந்தா ஏன் வர்றேன் அப்படின்னா பேசாத கொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கா. மாமனாரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. மாமியா வேற தண்ணிக்கு போயிருச்சு. இவன் முகரையில முழிக்கப்படாதுன்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா மாமியா வீட்டு வாசல பெரிய உரல் ஒண்ணு கிடக்குது. உரலுக்கு பக்கத்துல போனா பாட்ட தூக்குதியா. எள்ளும் கருப்படி குடும்பமா இடிச்சு தின்னுருக்காங்க. வறுத்த எள்ளும் கருப்படி இடிச்சு தின்னு பாருங்களே, அடுத்த ஆள் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு இதா. என்ன செம்ப கொண்டு வரியா? அப்படியா? செம்பு இந்த செம்பு நல்லா இருக்கு. மாமியா செம்பு சுத்தமா நெளிஞ்சிருச்சு. ஆமா அப்ப பாருங்க கொண்டு அந்த உரலை போய் பார்த்தா குடும்பமே வடிச்சு தின்னுட்டு கொஞ்சோண்டு ஓரத்துல மட்டும் இருக்கு வாத்தியார. இடிச்சதுல ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல. என்ன செஞ்சுட்டு இந்த பசியோட போனதுக்கு அதுக்கு இந்த உரலை பார்த்தவன எனக்கு எச்சி ஊறிடுச்சு. ஏறினவன சல சலன்னு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 10 நாளா பட்டினியா கடந்து போனவே இல்லை. என்ன செஞ்சுட்டு மாமியா தண்ணி மருந்து குடிச்சு குடிச்சிருக்கலாம், சோறு போட்டு கொடுத்தா சாப்பிட்டுருக்கலாம். ரெண்டையும் வேணான்னு சொல்லிட்டு வரட்டு கௌரவத்தில் கடந்து விட்டு மாமியா தண்ணிக்கு போற மாதிரி என்ன செஞ்சுட்டு இந்த உரலை வலிச்சு நக்குனி பாருங்க. ருசி அதிகமா இருந்துச்சு. எள்ளும் கருப்பட்டியில சரி விரலோட மட்டும் விடப்படாதுன்னு மண்டையை கொண்டே உள்ள விட்டுட்டேன் உரலுக்குள்ள. யாரு உரல் கேட்டா மாமியா உரல்னா கதை மாறி போயிருமியா. உரலுக்குள்ள போய் இது மாட்டிருக்கு மண்டை. என் மாமியா தண்ணிக்கு போயிட்டு வந்துருச்சு. அப்பா மருமையனே கூப்பிட்டு கத்திக்கிட்டு வந்து என்னென்ன முடியாம 4 கால பாய்ச்சல்ல மாடு மாறிய தலையை உள்ள வட்ட வகையில நான் கிடக்குறேன். இந்த உரலுக்குள்ள தலை போய் இதுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. இப்படியே 4 கால பாய்ச்சல் இப்படியே கிடக்குறேன். அப்ப பாருங்க என் மாமியா என்ன செஞ்சிருச்சு, சரி மருமையனை காணு வீட்டுக்கு போயிட்டாங்க இருக்கு அப்படின்னு இது நினைச்சிட்டு ராத்திரி பூரா தூங்கி விட்டு காலையில என்ன செஞ்சு இந்த உரல்ல எப்ப நடக்கும், பால் கறக்கிற மாடு கிடக்கும். இதை புடிச்சு கட்டுற வேலை என் மாமனார் வேலை. என் மாமியாவுக்கு என்ன வேலைன்னா காலையில 4 மணிக்கு பால் கறக்கிற வேலை. சரியா 4 மணிக்கு சட்டியில தண்ணியை கொண்டுகிட்டு உரலுக்கு பக்கத்துல குனிஞ்சுக்கிட்டு எண்ணெய் கிட்ட வந்துருச்சு. வந்தா நான் வெள்ளேறு வேட்டியை இழுத்து பொத்திக்கிட்டு மாடு மாறிய நான் கிடக்குறேன். அப்படின்னு எப்பவும் அதுலதாங்க கட்டுறது அப்படின்னு இந்த குடிஞ்சுக்கிட்டு எனக்கு கவட்டில சட்டியில தண்ணியை கொண்டு வந்து கவட்டில சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு அடிக்குது. கவட்டில அடிக்குதியா, கதையை அழுத்தாதியா. அப்புறம் என்ன சரி சரின்னு தண்ணியை அடிச்சு விட்டு தண்ணி சட்டியை கொண்டு அந்த பக்கம் விட்டுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருச்சு. அவுத்து விட்டா கண்ணுக்குட்டி ஓடி அந்த கவட்டில முட்டுதியா மட்டார் 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 உசுறு போயிட்டு வருது. வெளியில சொல்ல முடியாம கிடக்குறேன். ஆமா அப்புறம் மாமியா நினைச்சிருச்சு கண்ணுக்குட்டி முட்டிருச்சு, காம்பெல்லாம் வெடைச்சிருக்கு மார்க்காம்பதியா அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு, இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி அந்த கல்லில கட்டிட்டு கிண்ணில விளக்கண்ணியை கொண்டுகிட்டு வந்துருச்சு. வந்ததோட சரி அதோட அவ்வளவுதான் கதை முடிஞ்சு வச்சு. சொல்லணும் மாமியா ஓட்டு மருமே எனக்கு ஊருச்சுன்னு சொல்ல நீ ஊரா என் கதையை போய் சொல்ல கேவலம்யா. வாங்க 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 வந்து ஆசை தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க. வந்திருக்கு பெரியோரா வந்திருக்கு நாய்மாரே அனைவருக்கும் ஓமாலே வணக்கம். உங்க பாத தொட்டு வணங்குகிறே மாத்த வேணுங்க. வாங்க 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 வந்து ஆசி தாங்க. பிடிக்கமரே நாடகமும் நடக்கமுங்க அது முடிக்கமரே வந்திருந்து பார்க்கதுங்க. பிடிக்கமரே நாடகமும் நடக்கமுங்க
வாங்க வாங்க வந்து ஆசைய தாங்க வாங்க 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 வந்து ஆசை சிறை வீட்டில் பிறந்தார் திருமகனே ஓ பிறந்தார் திருமகனே செந்தமிழர் நாட்டில் அன்பு நிறை வீட்டில் பிறந்தார் திருமகனே ஓ பிறந்தார் திருமகனே வங்கக்கடல் காற்றும் சங்கத்தமிழ் ஏட்டில் சொல்லும் அவர் புகழை ஓ சொல்லும் அவர் புகழை ஆசையில்லா தேவருக்கு ஆளுகின்ற ஆசையில்லை ஆசையில்லா தேவருக்கு ஆளுகின்ற ஆசையில்லை அன்பு கொண்ட தேவருக்கு சாதி மத பேதமில்லை அன்பு கொண்ட தேவருக்கு சாதி மத பேதமில்லை தென்பழனி வேளன் போல ஒரு பாலன் பிறந்தார் திருமகனே ஓ பிறந்தார் திருமகனே செந்தமிழர் நாட்டில் அன்பு நிறை வீட்டில் பிறந்தார் திருமகனே தென்னகத்து போசு என்பார் தெய்வ திருஞானி என்பார் தென்னகத்து போசு என்பார் தெய்வ திருஞானி என்பார் ஆற்றல் மிகு யோகி என்பார் ஏற்றி வைத்த ஏணி என்பார் ஆற்றல் மிகு யோகி என்பார் ஏற்றி வைத்த ஏணி என்பார் தென்பழனி வேளன் போல ஒரு பாலன் பிறந்தார் திருமகனே ஓ பிறந்தார் திருமகனே செந்தமிழர் நாட்டில் அன்பு நிறை வீட்டில் பிறந்தார் திருமகனே வங்கக்கடல் காற்றும் சங்கத்தமிழ் ஏட்டில் சொல்லும் அவர் புகழை ஓ சொல்லும் அவர் புகழை